சேலம் மாநகராட்சியில் திமுக உறுப்பினரை தாக்கியவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் நேற்று அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி அதிமுக உறுப்பினர்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் பிரச்சனைகளை பேசுமாறு முழக்கமிட்ட திமுக உறுப்பினர் தெய்வலிங்கம் தாக்கப்பட்டார். திமுக உறுப்பினர்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு அந்த கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாக்குதலை போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது வேதனை அளிப்பதாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். தெய்வலிங்கத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் எனவும் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த அதிமுக பெண் உறுப்பினர் ஜமுனா ராணி உள்ளிட்ட 4 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மேயர் சவுண்டப்பன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சவுண்டப்பன் திமுக உறுப்பினர்கள் ரவுடிகளை அழைத்து வந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினர். குந்தகம் ஏற்படும் வகையிலே திரு தெய்வலிங்கம் அவர்கள் அந்த பிரச்சனை ஏற்படுத்தி வேண்டுமென்றே அராஜகம் செய்ததன் காரணத்தால் தான் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் பேச்சு கொண்டிருந்த அந்த மைக்கை பிடுங்கி அடித்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு ஜமுனா ராணி அவர்கள் மீது அடித்து அவர்களுக்கு கண்ணிலே அடிபட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று மாமன்ற உறுப்பினர் பாமா கண்ணன் அவர்களையும் அடித்து அவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் மாரியப்பன் மாமன்ற உறுப்பினர், இப்படி 3-4 பேர்களை அவர் அடித்து காயப்படுத்தி இருக்கிறார்கள்.